L, K and S. This call is now being recorded. Normal rate per hour எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 80 பைசே. நார்மல் பீஸ் ரேட் per hour 60 பைசே. Standard output 2 units per hour in a 40 hours week. ஸோ ஒரு வீக்குக்கு தான் இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், நாட் per day. In a 40 hours week, the production of the worker is as follows. L produced 50 units, K produced 80 units, S produced 120 units. Calculate the earnings of workers under Taylor's differential piece rate system, Merrick multiple piece rate system and Gantt task bonus plan. ஸோ ஒவ்வொரு மாடலாக நம்ம எப்படி பார்ட் பியில் வந்து ஒரு மாடலாக சால்வ் பண்ணமோ அதையே இந்த மூணுத்துக்கும் தனித்தனியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தால் கொஸ்டின் வச்சுருக்கீங்களா கையில்? கொஸ்டின் வச்சுருக்கீங்களா? Yes, sir. Okay. First, we are going to solve Taylor's differential piece rate system. Okay. First, standard output per hour எவ்வளோன்னு சொல்லுங்க? 2 units, sir. Standard output per hour 2 units. அடுத்தது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் per week per hour கொடுத்துருக்காங்க. per week எவ்வளோ? ஸ்டாண்டர்ட் அவுட் 40 hours. 40 hours. ஓகேவா? அப்போ 40 ஹவர்ஸ்க்கு per ஹவருக்கு 2 யூனிட்ஸ் தயாரிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா 80 யூனிட்ஸ் தயாரிக்க முடியும் per week. ஸோ per வீக்கு வந்து நம்ம 80 யூனிட்ஸ் தயாரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ 3 பேத்தோட தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். L produces எத்தனை யூனிட்? L produces 50 units, sir. 50 units. ஓகே. ஸோ இங்கே வந்து இது டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம்னால ரெண்டு தான், எபோ ஸ்டாண்டர்டா பிலோ ஸ்டாண்டர்டா அப்படிங்கிறத மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். நமக்கு வீக்லி வந்து 80 யூனிட்ஸ் தயாரிச்சிருக்கணும். பட் எல் வந்து எவ்வளோ தயாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா only 50 units. So it is below standard. Below standard இருந்தோம் அப்படின்னா
டெய்லர் டெய்லர் டெய்லரில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. டெய்லர் மெத்தடில் பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 83% தருவோமா சார்? 83% ஆஃப் தி பீஸ் ரேட் மட்டும் கொடுத்தால் போதும். ஓகேவா? இங்கே பீஸ் ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? பீஸ் ரேட் வந்து 60 பைசே. கரெக்ட் தானே? எஸ் சார். 60 பைசே. 60 பைசாவுக்கு 83% எடுக்கணும்னா 83% எடுக்கணும்னா 83 டிவைடட் பை 100. ஓகேவா? 60.60 இன்டூ 83 டிவைடட் பை 100 போட்டு சொல்லுங்க எவ்வளோ வருதுன்னு பாரு. 0.498 sir. 0.498. ஓகே. ஸோ அதாவது கிட்டத்தட்ட 50 பைசா. ஓகேவா? கிட்டத்தட்ட 50 பைசா சம்பாதிக்கிறாங்க. ஸோ எல்ஸ் ஏர்னிங் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை யூனிட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ பீஸ் ரேட். இங்கே நம்ம பீஸ் ரேட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பாரு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ தயாரிச்சிருக்காருன்னா எல் வந்து 50 யூனிட்ஸ் தயாரிச்சிருக்காரு. இங்கே இருக்கு இன்டூ அவருக்கு நம்ம 83% ஆஃப் தி 60 பைசாலேருந்து 83% எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது 0.489. எவ்வளோ வரும்? ஃபிஃப்டி இன்டூ 0.489 எவ்வளோ வரும் சொல்லுங்க? 24.45 sir. 24.45. ஓகே, 24.45. ஸோ 24 ரூபா 45 பைசா அவருக்கு நம்ம சேலரியாக கொடுக்குறோம். அடுத்தது கேவோட ஏர்னிங்ஸ். கே ப்ரொடியூசர்ஸ் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு பாருங்க. 80 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓகேவா? 80 யூனிட்ஸ் தயாரிச்சால் அது வந்து எபோவ் ஸ்டாண்டர்டா பிலோ ஸ்டாண்டர்டா? எவ்வளோ தயாரிச்சிருக்கணும்? 80 யூனிட்ஸ் தயாரிச்சிருக்கணும். கரெக்டாக 80 யூனிட் தயாரிக்கிறது. ஸோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்டாகவோ அல்லது எபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்தா அப்படின்னா we always prefer in 175% of the piece rate. ஓகேவா? இது வந்து டெய்லருங்கிறனால ஸ்டாண்டர்டாகவோ அல்லது எபோவ் ஸ்டாண்டர்டாகவோ இருந்தால் அவருக்கு 175% ஆஃப் தி பீஸ் ரேட் கொடுத்துடணும். ஸோ பீஸ் ரேட் அப்படிங்கிறது 60 பைசா எகைன் இன்டூ அவருக்கு 175 டிவைடட் பை 100. சால்வ் பண்ணால் 60 பைசா இன்டூ 175 டிவைடட் பை 100 எவ்வளோ வரும்? 1.05 sir. 1.05. ₹1.50. ஸோ அவரோட ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ பீஸ் ரேட். ஸோ
இங்கே இருக்கிற அதே ஃபார்முலா தான் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து 80 இன்ட்டு ₹1.05 அப்படின்னு போட்டோம்னா இவரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ? 80 இன்ட்டு 1.05 எவ்வளோ வரும்? 84 sir. 84 rupees. 84. அடுத்தது எஸ்ஸோட ஏர்னிங்ஸ். எஸ்ஸோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா எஸ் ப்ரொடியூசர்ஸ் எத்தனை யூனிட்? 120 யூனிட்ஸ். Unit. ஓகேவா? ஸோ டெய்லரில் ஸ்டாண்டர்ட் அல்லது எபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்தால் 175% for IT ஆமா. rate, sir. 175% அப்படிங்கிறதுனால திரும்பி என்ன பண்ண போகிறோன்னா 60 பைசா இன்ட்டு ஸோ 175க்கு 175 டிவைடட் பை 100ன்னு போட்டேன். சொல்லுங்க எவ்வளவு? 60 பைசா இன்ட்டு 175 டிவைடட் பை 100 எவ்வளோ வரும்? 1.05, sir. 1.05. அதே தான். ஓகேவா? திரும்ப ஏர்னிங்ஸில் போடும்போது அந்த 84க்கு பதிலாக 120 மட்டும் மாற்றினா போதும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் வந்து 120 இன்ட்டு ₹1.05 எவ்வளோ வரும்னு சொல்ல? 126 sir. 126 rupees. ஓகேவா? ஸோ கே டெய்லர் டிஃபரன்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் படி கேவோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பாரு. ₹24.45. பட் சாரி, எல்லோட ஏர்னிங்ஸ் வந்து ₹24.45. கேவோட ஏர்னிங்ஸ் 84 rupees. எஸ்ஸோட ஏர்னிங்ஸ் 126 rupees. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா மெரிக்ஸ் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டம். இது நான் வந்து வேர்டில் சால்வ் பண்ணிட்டு வரனால எனக்கு அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கு. சப்போஸ் நீங்கள் பேப்பரில் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லை நோட்டில் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த எல்கேஎஸ் இருக்கு இல்லையா, இதை மூணையும் ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளார கூட சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இல்லை இதுலேயே கூட போட்டு காமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது ஏன் இப்படி ஷார்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல் ப்ரொடியூசர்ஸ் 50 யூனிட்ஸ், கே ப்ரொடியூசர்ஸ். ஸோ இதே மாதிரி 3 பாக்ஸ் போட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் சின்னதாக தெரியும். ஸோ அடுத்தது வந்துட்டு மெரிக் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டம்.
அதுதான் திரும்பி என்ன பண்ண போகிறோம்னா எல் ப்ரொடியூசஸ் எத்தனை யூனிட்டு 50 யூனிட்ஸ். ஓகேவா? கே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். L produces 50 units, K produces 80 units, S produces 120 units. இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம மெரிக் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டமில் போட போகிறோம். மெரிக் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டமில் பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் எவ்வளோமா? பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஹலோ. எஸ் சார். மெரிக் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டத்தில் பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? 83% ஆஃப் தி டவுட் இருந்தால் நிறைய போய் பார்த்துக்கலாம். மெரிக்கில் பாரு, ஆர்டினரி பீஸ் ரேட் சிஸ்டம், ஆர்டினரி பீஸ் ரேட்டு 110% ஆஃப் ஆர்டினரி பீஸ் ரேட் 120%. ஸோ 83% தான் அவர் செஞ்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அவரோட அவுட்புட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளோ? 80 units sir. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வந்து 80 யூனிட்ஸ். இப்போ 80 யூனிட்ஸ், அதாவது உனக்கு 80 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறேன். ஓகேவா? 80 மார்க்குக்கு எக்ஸாம் வச்சா அதில் நீ 50 மார்க் வாங்கினா உன்னோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். தட் மீன்ஸ் 50 வாங்கியிருக்க டிவைடட் பை 80 மார்க்ஸுக்கு டெஸ்ட் வச்சுருக்கேன் இன்டூ 100 எவ்வளோ வரும் சொல்லு? 62.5 sir. 62.5. அப்போ 62.5 அப்படிங்கிறது பிலோ 83%. ஓகேவா? நமக்கு ஃபார்முலாவில் பிலோ 83% இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டினரி பீஸ் ரேட் சிஸ்டம். ஸோ இட் வாஸ் பிலோ 83%. ஆர்டினரி பீஸ் ரேட் சிஸ்டம்னா இங்கே ஒரு பீஸ் செஞ்சால் எவ்வளோ சொல்கிறாங்க ரேட்டு? 60 பைசா இல்லையா? அப்போது 50 யூனிட்டு இன்ட்டு 60 பைசா அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோ சொல்லுங்க? 30 rupees. ஓகே, rupees 30. ஸோ 30 rupees அவர் சம்பாதிப்பார். ஓகேவா? அடுத்தது சார் 3 தான் சார், 30 இல்ல. 50 இன்ட்டு 60 பைசா. 60 பைசா தானே? 0.06 கிடையாது, 0.60. 06ன்னு போட்டிருந்தேன். செக் பண்ணிக்கோ, 30 rupees தான் வரும். ஓகே. அடுத்தது எல்லோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. கே ப்ரொடியூசர்ஸ் 80 யூனிட்ஸ். 80 யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம 80 மார்க்குக்கு நீ 80 வாங்கியிருக்க அப்படின்னா ஓகேவா? அப்போ உன்னோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லலாம்? 100% இல்லையா? 80க்கு 80 வாங்கியிருந்தா நீ 100% மார்க் வாங்கியிருக்கேன்னு அர்த்தமாயிரும். அதே மாதிரி தான் இங்கே 80க்கு அவன் 80 செஞ்சு முடிச்சிருக்கான். ஸோ அவனோட எஃபிஷியன்சி வந்து 100%. 100% எஃபிஷியன்சி இருந்தால் என்ன பண்ணுவோம்? பார்த்து சொல்லுங்க. 100% இருந்தால் அவனுக்கு எவ்வளோ தர போகிறோம் அப்படின்னா 84லேருந்து 100%க்குள்ளார இருக்கான் அவன். அப்போ அவனுக்கு 110% ஆஃப் தி ஆர்டினரி பீஸ் ரேட் சிஸ்டம்.
ஓகேவா? 110%. அவன் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கான்னா 84ல இருந்து டு 100% அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ள வந்திருக்கான். அப்படிங்கும்போது அவனுக்கு 110% ஆஃப் தி பீஸ் ரேட் சிஸ்டம். ஒரு பீஸ் செஞ்சா எவ்வளவு? 60 பைசா. 60 பைசாக்கு 110% அப்படின்னா எப்படி போடுவேன் சொல்லு பார்க்கலாம். 60 பைசாவுக்கு 110% எப்படி போடுவீங்க? யாராவது சொல்லுங்கம்மா. 60 பைசா இன்டு 110 டிவைடட் பை 100 எவ்வளவு சொல்லுங்க? 0.66. 0.66. ஸோ 66 பைசா அவருக்கு கொடுக்கணும் ஒரு பீஸுக்கும். ஸோ அவர் தயாரிச்சிருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ? 80 பீசஸ் தயாரிச்சிருக்காரு. ஒரு பீஸுக்கும் அவருக்கு 66 பைசே கொடுக்க போகிறோம். ஸோ அவரோட டோட்டல் ஏர்னிங்ஸ் சொல்லுங்க. 52.8 sir. 52 point rupees. 52.8. ஓகேவா? Third one, S produces 120 units. 120 units அப்படிங்கிறது என்ன கேட்டகரிக்குள்ளார வருது அப்படின்னு பார்த்தோம்னா 120 divided by 80 into 100 எவ்வளவு வரும்னு சொல்ல? 150% அவனோட எஃபிஷியன்சி. கரெக்டா? Yes sir. எஸ்ஸோட எஃபிஷியன்சி 1. அதாவது 80 பொருள் தான் தயாரிக்கணும் அப்படிங்கும்போது 80ல் பாதி எக்ஸ்ட்ரா தயாரிச்சிருக்கான். 40 எக்ஸ்ட்ரா தயாரிச்சிருக்கனால 120. ஸோ அதனால் 150% அவனோட எஃபிஷியன்சி. ஸோ எபோவ் அவனோட எஃபிஷியன்சி வந்து எபோவ் 100% அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளார வருது. எபோவ் 100% இருந்ததுன்னா அவனுக்கு 0.60 பைசா இன்டூ அவனுக்கு 120% ஆஃப் தி பீஸ் ரேட் தரணும். 120 டிவைடட் பை 100 எவ்வளோ வரும் சொல்லுங்க? 0.72 sir. 72வா? Yes sir. ஓகே, 0.72. அப்போ டோட்டலாக தயாரிச்சிருக்கிற 80 இன்டூ 0.72 எவ்வளோ வரும் சொல்ல? 57.6 sir. 50. Sir 120 தானே சார் வரும்? சாரி 120 வரும் இங்கே. தயாரிச்சிருக்கிறது 120. ஓகே, 120 இன்டூ 0.72 84 sir. 86.4 sir. 86 ஆமா 86. point 86.4. 86 ரூபா 40 பைசா அவனுக்கு தருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெரிக் மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டமில். ஸோ இதை கம்பேர் பண்ணிக்கோ. டெய்லர்ஸில் பாரு, டெய்லரில் வந்து எல் வந்து 24 ருபீஸ் தயாரிக்கிறான், சம்பாதிக்கிறான். மெரிக்கில் வந்து 30 ருபீஸ் சம்பாதிக்கிறான். கே வந்து 84 சம்பாதிக்கிறான், இங்கே 52 தான் சம்பாதிக்கிறான். இங்கே எஸ் ப்ரொடியூசர்ஸ் 126 ருபீஸ் சம்பாதிக்கிறான், இங்கே வெறும் 86 தான் தயாரிக்கிறான். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துனேன்னா எதை ஃபாலோ பண்ணுவா? டெய்லர் ஃபாலோ பண்ணுவியா, மெரிக் மல்டிபிள் பே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவியா? நீ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணுற, நீ தான் ஓனர் கம்பெனிக்கு. உங்கள் எம்ப்ளாயிக்கு சேலரி தரணும். எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க? சொல்லு பார்க்கலாம். டெய்லர் மெத்தட் சார். டெய்லர் மெத்தடா? ஏன்? அவ்வளோதான் சார், எம்ப்ளாய்க்கு சேலரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நமக்கு ப்ராஃபிட் வரும். டெய்லர் மெத்தடில் தான் கம்மியாக இருக்கா? டெய்லர் மெத்தடில் கே வந்து 84 ரூபா சம்பாதிக்கிறான். மெரிக்கில் பாரு, கே வந்து 52 ரூபா தான் சம்பாதிக்கிறான். போனஸோட சேர்த்தா சார்? ஆமாம். ஓகே சார்.
இப்போ எஸ் ப்ரொடியூசர்ஸ் 126. இங்கே பாரு எஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து 86 ருபீஸ் தான் வருது. 126 ரூபா கொடுக்க போறியா 86 ரூபா கொடுக்க போறியா உன் எம்ப்ளாய்க்கு? தேர்ட் மெத்தட் சார். இன்னும் தேர்ட் மெத்தட் போடல. ஓகேவா? இப்போ ரெண்டு விதம். ஒன்று, நீ எம்ப்ளாயா இருந்து பார்க்கும்போது உனக்கு டெய்லர் மெத்தட் வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா அதுவே நீ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ற, நீ வந்து எம்ப்ளாய்க்கு சம்பளம் தர போற அப்படிங்கும்போது உனக்கு மெரிட் மெத்தடு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மாடல் வந்து கேன்ஸ் டாஸ்க் போனஸ் பிளான். ஓகே, ஸோ எகெயின் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ஃபார்முலாவுக்கு போகிறேன், செக் பண்ணிக்கோ ஃபார்முலாவையும். கேன்ஸ் டாஸ்க் போனஸில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோ. ஸோ பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா டைம் வேஜை அப்படியே கொடுத்துருவோம். ஓகேவா? ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா போனஸ் 20% தருவோம். அவுட்புட் எபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா ஹோல் பீஸ் ரேட், ஹை பீஸ் ரேட் வந்து நம்ம தரப்போகிறோம். ஓகேவா? இந்த ஹை பீஸ் ரேட் நமக்கு எதுவும் தரல அப்படிங்கிறதுனால அதுக்கு என்ன நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 20% போனஸ் தான் அதுக்கும் தர மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு கண்டிஷன் வருது. ஹை பீஸ் ரேட் அப்படிங்கிறத கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஹை பீஸ் ரேட் எடுத்துக்கணும். ஹை பீஸ் ரேட்னு எதுவும் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டுக்கும் 20% போனஸ், எபோவ் ஸ்டாண்டர்டுக்கும் 20% போனஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, அதை காப்பி பண்ணிக்கிறேன். K produces 80 units. S produces 120 units. சொல்லுங்க, எல்லோட ஏர்னிங்ஸ் சொல்லு. எல்லோட ஏர்னிங்ஸ்க்கு பிலோ ஸ்டாண்டர்டா இருந்தது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? கேன்ஸ் டாஸ்க் போனஸ் பிளான்ல பிலோ ஸ்டாண்டர்டா இருந்தால் பிலோ ஸ்டாண்டர்டா இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க? டைம் பீஸ் ரேட்டே கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆர்டினரி பீஸ் ரேட்டே கொடுத்துடலாம். ஓகேவா? ஆர்டினரி பீஸ் ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் ரேட் பர் ஹவர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எல்லோட ஏர்னிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டு ரேட் பர் ஹவர். ஒரு மணி நேரத்துக்கு ரேட் பர் ஹவர். அங்கே ரெண்டுமே வந்து நம்ம டைமை கால்குலேட் பண்ணவே மாட்டோம், பீஸ் ரேட்டு தான். ரெண்டுமே பீஸ் ரேட் தான். இங்கே தான் வந்து நம்ம டைமை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இவன் ஒரு வாரத்துக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 40 ஹவர்ஸ். ஒரு வாரத்துக்கு 40 ஹவர்ஸ் வேலை செய்ய போகிறாங்க. இன்டு பெர் ஹவர் ரேட் எவ்வளோ? பெர் ஹவர் ரேட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. கொஸ்டின்ல இருக்கும் பார், பார்த்து சொல்லு. பெர் ஹவருக்கு 0.80 sir. 0.80. ஸோ 80 பைசா. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் 60 பைசா எடுத்தோம். அது வந்து பீஸ் ரேட் சிஸ்டம். இது வந்து டைம் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 40 இன்ட்டு 0.80 போட்டோம்னா எவ்வளோ வரும்? ருபீஸ் 32 sir. 32. ஓகேவா? அடுத்தது
கேவோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டில் இருக்கு. ஸ்டாண்டர்டில் இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% போனஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் ஹவர்ஸ் ஒர்க்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எகைன் என்ன வரும் அப்படின்னா அதே 40 இன்ட்டு 0.80. ஓகேவா? எகைன் நமக்கு அதே 32 rupees 32 வந்துடும். ஓகேவா? இப்போ 20% போனஸ் 20% போனஸ் கொடுக்கணும். 32 ரூபாய்க்கு 20% போனஸ்னா எவ்வளோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 32 divided by 100 into 20. ஓகேவா? அப்போ நான் அப்படியே போட்டே காமிச்சிடுறேன். இங்கே 32 divided by 100 into 20 அப்படின்னு போட்டோம்னா எவ்வளோமா? 6.4 சார். 6.4. ஸோ 32 ரூபா ப்ளஸ் நமக்கு டோட்டல் எவ்வளோனா 32 + 6.4 equal to 38.4. ஓகேவா? ருபீஸ் என்ன பண்ணியிருக்கோன்னு பாரு. பிலோ ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது அவனுக்கு அதே நார்மல் அவுட்புட்டுக்கு உள்ள அந்த அமௌண்ட்டை நம்ம அப்படியே கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்குள்ளதை அவர் பேஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டு கொடுத்துட போகிறோம். ஸோ செகண்ட் 80 யூனிட்ங்கிறது ஸ்டாண்டர்டில் இருக்கிறதுனால அவனுக்கு 20% போனஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா? 20% போனஸ் கொடுத்துட்டு ப்ளஸ் நார்மல் ரேட்டை கொடுத்துட்டு 20% போனஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நார்மல் ரேட் ப்ளஸ் 20% போனஸ். தேர்டு ஒன் எஸ்ஸோட ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பீஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு வந்து எவ்வளவு? 120. ஓகேவா? ஸோ இங்கே எஸ்ஸோட ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். இங்கே பீஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணணும். இவ்வளோ நேரம் நம்ம எல்லுக்கும் கேவுக்கும் வந்து டைம் ரேட்டை கால்குலேட் பண்ணும். எஸ் வந்து எபோவ் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால பீஸ் ரேட்டை கால்குலேட் பண்ணும். ஸோ 120 பீஸ் wages equal to 120 into per பீஸ்க்கு எவ்வளோ? 60 பைசா இல்லையா? எவ்வளோ வரும்? 120 into 60 பைசா எவ்வளோ வரும்? 72 சார். 72 rupees. இது இல்லாமல் அவனுக்கு போனஸ் 20% போனஸ் ஃப்ரம் த கால்குலேட் பண்ணும். 72 ரூபாய்க்கு 20% போனஸ் அப்படின்னா 72 divided by 100 into 20. So 20% bonus. 14.4. So டோட்டலாக அவனுக்கு எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 72 rupees plus 14.4 equal to 86.4 rupees. 86.4. ஓகேவா? ஸோ இந்த கேன்ஸ் டேக்ஸ் போனஸ் பிளானில் எபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும் கால்குலேஷன் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே ரெண்டுமே டைம் ரேட் கொடுப்போம். பிலோ ஸ்டாண்டர்டுக்கும் டைம் ரேட் கொடுப்போம். எபோவ் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும் பீஸ் வேஜை கால்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம போனஸ் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ கால்குலேட் பண்ணிப்பாரு. கிட்டத்தட்ட மெரிக்கோட மல்டிபிள் பீஸ் ரேட் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் கால்குலேட் பண்ணோம்னா இங்கே வந்து எல் வந்து 30 ரூபா சம்பாதிக்கிறான், இங்கே 32 ரூபா சம்பாதிக்கிறான்.
இங்கே கே வந்து 80 தயாரிச்சிருக்கான், அவனுக்கு 52 ரூபா வருது, இங்கே 38 ரூபாய் தான் வருது. ஓகேவா? ஆனால் எஸ் ப்ரொடியூசர்ஸ் 120 யூனிட்ஸ் அதிகமாக தயாரிக்கும் போது இங்கே 86 ரூபா வருது, இங்கேயும் அதே 86 ரூபா 40 பைசா வருது. ஓகேவா? ஸோ கேன் ஸ்டாஸ் போனஸ் பிளான் தான் வந்து உனக்கு கரெக்டான ஒரு ரேட் சிஸ்டம் காமிக்கும். ஓகேவா? பிலோ ஸ்டாண்டர்டாக இருக்கிறவனுக்கு நார்மல் ரேட் கொடுத்துருவாங்க. கரெக்டாக ஸ்டாண்டர்டில் இருக்கிறவனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மல் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் நீ ரொம்ப எபோவ் ஸ்டாண்டர்டை விட அதிகமாக தயாரிக்கும் போது உனக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இங்கே டிஃப்ரென்ஸ் பாரு, 38 ரூபாய் எங்கே இருக்குது, 86 ரூபாய் எங்கே இருக்குன்னு பாரு. பட் அதுவே வந்து மெரிக்கில் பாரு 52 ரூபா 86 ரூபா. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே குறையுது. ஓகேவா? இங்கே டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக தயாரிக்க தான் இங்கே விரும்புவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இது 3 மாடல். இது வந்து ஒரு 10 மார்க்கில் உனக்கு வரக்கூடிய ப்ராப்ளம். ஓகேவா? இது உங்களுக்கு நோட்ஸாக வரும்போது இது வந்துடும் உனக்கு. இல்லை யாராவது நோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு மோகன்? டைம் ஆயிடுச்சா? 11:10க்கு முடியும் இல்லையா? சார் டைம் ஆயிடுச்சு. ஓகேப்பா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகிக்கோ. நான் உனக்கு இந்த நோட்ஸ் வந்து உனக்கு வந்துடும், வாட்ஸ்அப்பில் வந்துடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சொல்லுமா. சார் தேர்ட் யூனிட் மட்டும் அனுப்புங்க சார். சம்மு சென்ட் பண்ணுங்க சார். சரிம்மா. இப்போ இது வரைக்கும் போட்டிருக்கதை அனுப்பிச்சு விட்டுமா? இல்லை சார், எல்லா சம்மும் சார், தேர்ட் யூனிட் ஃபுல்லாக. இன்னும் நம்ம தேர்ட் யூனிட் முடிக்கவே இல்லையே. பிடிஎஃப் கன்வெர்ட். அதாம்மா, எப்பொழுதும் ஒரு யூனிட் முடிச்சாதான் அனுப்பிச்சுடுவேன். முன்னாடி போட்டது மட்டும், இது வரைக்கும் போட்டது மட்டும் அனுப்பிச்சுடுறேன். என்ன? சரி சார். ஓகேம்மா, அனுப்பிச்சு விட்றேம்மா. அடுத்த கிளாஸ்க்கு போகலாம். சார் சொல்லு மது. சார் எனக்கு ஒரு டவுட்டு சார். 4th சம்மில் சார் டெய்லர் டிஃப்ரென்ஷியல் ஃப்ரீஸ் ரேட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃப்ரீஸ் ரேட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சார். ரெண்டும் ஒரே மெத்தடா வேறு வேறு மெத்தடா சார்? 4th ப்ராப்ளமா? ஆமாம் சார். ஒரு நிமிஷமா. சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட் சிஸ்டமா? ஆமாம் சார். ஸ்ட்ரெயிட் பீஸ் ரேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அவங்க நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன்டூ ரேட் பர் பீஸ், அவ்வளோதான். ஓகே சார். நம்ம அதை போடலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம் சார்.
அதே மாதிரி கொஷின் நம்பர் 7லையும் கேட்டிருக்காங்க சார். Question number 7, straight piece rate system. ஆமா சார். Straight piece rate systemனா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் 360 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, இன்டூ ஓகே பீஸ் ரேட் எவ்வளவோ அதான். ஓகே சார். அதை டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான் பீஸ் ரேட்டை. நம்ம எதுவும் அடிஷ்னல் போனஸ் எதுவுமே கிடையாது. நம்பர் ஆஃப் பீசஸ் இன்டூ ஒரு பீஸுக்கு எவ்வளோ ரேட் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை போட வேண்டியதான். ஓகே சார். சரி, நான் வந்து நோட்ஸ் அனுப்பும்போது இதை சேர்த்து அனுப்பிச்சிடுறேன் உனக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.